ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்த சொல்லி விஜய்க்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குழந்தைகள் வந்து பேசக்கூடிய வீடியோக்கள் வந்து ஆன்லைனில் வந்து நான் பார்த்தேன். சமூக வலைதளங்களில் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஹெல்த்தியாக வந்து இருக்குதா, இது வந்து ஒரு சரியான ஒரு பாதையில் வந்து குழந்தைகள் எல்லாரும் செல்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கும் போது ஒரு பக்கம் தனக்கு பிடிச்ச நடிகருக்காக வாக்கு செலுத்த சொல்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எளிதில் வந்து கடக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா தான் கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் சரியான நபரா அப்படிங்கிறத அவங்க ஆராய மாட்டாங்க. ஏன் இப்போ இருக்கக்கூடிய பெரிய படித்த பசங்க கொண்டு அதை செக் பண்ணுறது கிடையாது. தனக்கு பிடிச்ச நடிகரோ நபரோ அவங்க சரியானதை செய்கிறாங்களா, அவங்க சரியான பாதைக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது கிடையாது. இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து ஒரு ரீல்ஸில் வரக்கூடிய கண்டென்ட்டை கூட அதை ஃபேக்ட் செக் பண்ணணும், அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகரை வந்து பின்பற்றுறாங்க. அந்த நடிகர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுனால அவர் திரையில் என்ன பண்ணாரோ அதை தான் தரையிலையும் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்பி வாக்கு செலுத்த சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். ஆனால் தேர்தலுடைய ரிசல்ட் வந்து மே 4 வருது. இந்த 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, தான் விரும்பிய நபர் இல்லை தான் ஓட்டு போட்ட நபர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் குழந்தைகளுக்கு மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போதுமே வந்து நமக்கு பிடிச்ச நபருக்கு விஜய்க்கு வந்து வாக்கு செலுத்தணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பெருசாக தலையிடவே மாட்டாங்க அரசியலில். ஆனால் இந்த காலகட்டத்தில் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைகள் கொண்டு அரசியலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதோடைய தாக்கம்ங்கிறது வந்து அந்த நபர் நடிகர் வந்து வெற்றி பெற்றால் சந்தோஷம்தான், குழந்தைகளுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே சந்தோஷம்தான், அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து சந்தோஷம்தான். ஆனால் அந்த நபர் வந்து ஒரு வேளை தோத்துட்டாரு, அவர் வெற்றி பெறலை, அவர் நினச்ச இலக்கு அடைய முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிறத ஒரு பக்கம் யோசிக்கும்போது ஒரு பயமாகவும் ஒரு பதட்டமாக இருக்குது எனக்கு உண்மையில். ஆனால் இதை உணர்ந்த நீங்கள் சொல்லுங்கள், இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம மாதிரி பசங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிலையில தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா விஜயோட ரசிகர்களாக ஃபேன்ஸாக வந்து நான் பார்க்குறேன், அவங்க பிளைண்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறத. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய காலத்தில் சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி ஏற்றுப்பாங்க, அதை எப்படி அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. உண்மையிலே உங்கள் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க விஜய் விஜய் விஜய்ன்னு பண்ணுறாங்க அப்படின்னா விஜய்க்காக நீங்கள் வாக்கு செலுத்திட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பால்காரர் கொண்டு என்னோடய பேரை வந்து விஜய்க்கு வாக்கு செலுத்த சொன்னார், அதனால் நான் என் பேரனோட ஆசைக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் அதே பேரனை வந்து நல்ல ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணுறது, அவனோட மனநிலைமையை மாற்றுறது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் சரி, ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களுக்கும் முக்கியமான பொறுப்பு இருக்குது கைஸ். அதனால் இது எனக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இதை நான் யோசிக்கலை, ஆனால் இந்த பாயிண்ட்டை நான் யோசிக்கும்போது ஆமாம், அந்த குழந்தைகளோட மனசில் அவங்களோட சூழ்நிலையில் இருந்து யோசிக்கும் பொழுது இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகுது. வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி தான் எல்லாருக்குமே. ஆனால் ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்க, அதை எப்படி ஏற்றுக்கிடுவாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிங்க. 2 விதமாக யோசிக்கணும் நிச்சயமாக மக்களே. இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து அதையும் யோசிங்க. உங்கள் பிள்ளைகளை வந்து இப்போவே நீங்கள் தயார்படுத்துங்க. அவர் தோத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலைமையை க்ரியேட் பண்ணுங்கள். வெற்றி பெற்றாலும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலைமையை க்ரியேட் பண்ணுங்கள். இது மற்ற கட்சிக்கு வந்து முக்கியமான விஷயம் வீடியோ கிடையாது. ஆனால் இது முக்கியமாக வந்து டிவிக்கு ஃபாலோ பண்ணுற, பின்பற்ற, ஓட் பண்ணுற நபர்களுக்கு முக்கியமான வீடியோ. கண்டிப்பாக இதை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கடத்துங்க, இப்போவே பேசுங்க. அவங்களோட எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து எதிர்காலத்தையும் யோசித்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி தான். அதனால் எனக்கு அதை கன்வே பண்ணணும், அதை சொல்லணும், அதை புரிய வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு புரிஞ்சு அப்படிங்கிறத ஏற்றுக்கிடுங்க. அதை வந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. தோத்தாலும் ஜெயித்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமையை உருவாக்குங்க. அதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு கான்செப்டாக நான் பார்க்குறேன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.